கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. எஸ், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நினச்சி பாருங்களேன், கோல்ட்ல இருந்து நமக்கு ஏதாவது டிவிடெண்ட் கிடைக்குமா? இல்லை ஸ்டார்ட் அப் மாதிரி சின்ன ஸ்பேன்லேயே 10x அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதா? இல்லை மாசம் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கோல்டு இருந்து கிடைக்க போகுதா? ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல பார்த்தா 10% 12% சாலிடா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டோம்னா அதை ரெண்டல் இன்கமாவோ இல்லை மாசம் லீஸ் விட்டோ அதில் இருந்து அமௌண்ட் நம்ம எடுக்கலாம். பட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன கிடைக்கும்? அப்போ கோல்டு வந்து யூஸ்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டா நிறைய பேர் கோல்டோட உண்மையான பர்பஸை தெரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அது கண்டிப்பா யூஸ்லெஸ்ல தான் போகும். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோல்டுன்றது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அதோட ட்ரூத்தை தான் வந்து கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. இன்வெஸ்டர் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் கோல்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஏறிட்டு போயிட்டே தான் இருந்தது. ரீசன் என்னன்னா, stock depends on company's performance, currency depends on government, but gold depends on demand and scarcity. Gold is not for growth, gold is for insurance. புரியல? அடுத்த கேஸ் ஸ்டடி பாருங்க. 2020 கோவிட் கிராஷ். 2020ல மார்க்கெட்ல கிராஷ் ஆகுது. எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விலை ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் திரும்பியும் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு. பிகாஸ் there is a uncertainty which increased the demand of the gold. See, when human feels fear, they move from risk to safety. ஸோ அந்த டைம்ல ஹியூமன்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட அமௌண்ட்டை ரிஸ்கா இருக்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறத விட சேஃப்டியா இருக்க கோல்ட்ல போடணும்னு நினைச்சாங்க. விச் இஸ் கோல்ட் இஸ் சைக்காலஜிக்கலி சேஃப்டி. இப்போ ரீசெண்டா இந்தியால இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. டாலர் கம்பேர் பண்றப்ப ருப்பி வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா விச் லீட்ஸ் டு ரைஸ் இன் கோல்ட் பிரைஸ். புரியல? அடுத்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம காமன் பீப்புள் கிட்ட இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கோல்டு வந்து நம்மளை ஈஸியா வந்து ரிச்சர் ஆக்கிரும், ஈஸியா வந்து நம்மளை வெல்த்தியர் ஆக்கிரும்ன்றது. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, கோல்ட் இஸ் அன் இன்சூரன்ஸ் ஃபார் அவர் போர்ட்ஃபோலியோ. லெட் மீ டெல் யூ a ஸ்டோரி. 2019 சென்னையில ரமேஷ் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். நல்ல சேலரி, இஎம்ஐ, கார் லோன், ஹவுஸ் லோன் எல்லாமே இருக்கு. பட் நல்ல சேலரின்றதுனால லைஃபை வந்து ஜாலியா லீட் பண்ணிட்டு இருக்கான். He believed only one thing, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல கண்டிப்பா வந்து அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ என்ன பண்ணானா, அவனோட மொத்த சேலரியில் இருக்க சேவிங்ஸை கொண்டு போய் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணா. எந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உள்ள எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயே இன்வெஸ்ட் பண்ணா. 2020 கோவிட் வந்துச்சு. கம்பெனிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. வித்தின் அ வீக் அவனோட போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% டவுன். அப்போ அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கையில சுத்தமா காசு இல்லை. இப்போ கையில காசு வேணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க அமௌண்ட்டை செல் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா ஹெவி லாஸ். செல் பண்ணல அப்படின்னா அவன் கையில சுத்தமா பணம் இருக்க போறது இல்லை. தட் ஸ்ட்ரெஸ், தட் ப்ரெஷர் அண்ட் தட் ஸ்லீப்லெஸ் நைட். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதே ஊரு, அதே வேலை, அதே இஎம்ஐ, அதே லைஃப், பட் பேர் மட்டும் வேற. அவன் பேர் அரவிந்த். அவனோட 15% கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அவனோட போர்ட்ஃபோலியோவும் கீழே போச்சு. பட் அவன் போர்ட்ஃபோலியோல இருக்க கோல்டு இடிஎஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அவனுக்கு ரமேஷை விட பயம் கம்மி. ரீசன் என்னன்னா, இவனோட போர்ட்ஃபோலியோல கோல்டுன்றது ஒரு ஸ்டேபிளான அசெட்டா இருந்தது. ஸோ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க அரவிந்தை வந்து ஒரு ரிச்சான பர்சனா மாத்தல. பட் கோல்டு மேட் ஹிம் காம். And in the game of investing, panic people losers, whereas calm people win. ஸோ இதனால தான் வந்து கோல்டை வந்து ஒரு ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. ஒரு எக்கனாமி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகாது. பட் வேரஸ் அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணும் தெரியுமா? தட் டைம் கோல்டு ஆக்ட்ஸ் as an ஷாக் அப்சர்வர். நாம கோல்டை வந்து பைக்ல இருக்க ஒரு ஷாக் அப்சர்வராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன தெரியுமா? ரோடு ஸ்மூத்தா இருந்தா நமக்கு ஷாக் அப்சர்வரோட வேலை வந்து பெருசா தெரியாது. இதே ரோடு குண்டு குழியுமா இருந்தா ஷாக் அப்சர்வரோட வேல்யூ நமக்கு அப்பதான் தெரியும். அதே மாதிரி தான் கோல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு பயம் வந்து ஒரு மார்க்கெட்ல என்டர் ஆகுதோ, எப்போ வந்து ஒரு புல்டன் ஒரு மார்க்கெட்ல என்டர் ஆகுதோ அந்த டைம்ல அதோட வேலையை அது காட்ட ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் ஸ்டாக்ஸ் வெல்த்தை பில்ட் பண்ண, மறுபக்கம் கோல்டு அந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண. ப்ரீவியஸான வீடியோல கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜ், அந்த மேட்டர் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ அதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? 2005ல மாசம் 10,000ன்றது ஒரு டீசென்டான சேலரியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த அமௌண்ட் நம்ம சென்னையில ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றதுக்கு மாசத்துக்கு தேவையான காய்கறி சாமான் வாங்க கூட பத்துறது இல்லை. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன். அவன் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத திருடன்ற மாதிரி. லட்சுமி அம்மா தான் சம்பாதிக்கிற காசை வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சேவ் பண்ணா வருங்காலத்துல நம்மளை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு அவங்க சேவ் பண்ண காசு வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு அதே அமௌண்ட்டை வச்சு அன்னைக்கு 10 ரூபாய்க்கு 5 மூட்டை வித்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு, ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன் இன் பர்ச்சேசிங் பவர்.
இதே பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்கா அதே மாதிரி தான் காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாசம் மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கோல்டா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு 1 பவுன் மதிப்புள்ள கோல்டு காயினை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்பவே 3 மாசத்துல வாங்கிட்டு இருந்த காயின் 6 மாசம் ஆச்சு, அது 12 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அது அப்படியே மாறிட்டே இருந்து அன்னைக்கு ஈஸியா 3 மாசம் சேவிங்ஸ்ல 1 பவுன் தங்க காசு வாங்கிட்டு இருந்த மீனாட்சி அக்கானால இன்னைக்கு 1 வருஷம் சேர்த்தாலும் 1 பவுன் தங்க காசு அவங்களால வாங்க முடியல. திஸ் இஸ் நாட் பிகாஸ் கோல்ட் இஸ் மேஜிக்கல், பட் பிகாஸ் கரன்சி லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ. ஆனா மீனாட்சி அக்காக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, எப்படி பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆச்சோ அதே மாதிரி கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் அவங்க வாங்கி வச்சிருந்த கோல்டு எல்லாமே நம்ம லட்சுமி அம்மா இத்தனை நாள் சேர்த்த காசை விட அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாவே இருக்கு. கேஷ் வந்து நமக்கு சேஃபா ஃபீல் ஆகும், பட் இன்ஃபிளேஷன் அந்த கேஷை சாப்பிட ஆரம்பிச்சிடும். கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அந்த ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். நான் ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றதுக்கான 3வது ரீசன் என்னன்னா, இட் ரெடியூசஸ் த ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட சேலரி எல்லாத்தையும் வந்து ஒரு லேண்ட்லயே இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இந்த லேண்டை வாங்க அதுக்காகவே நான் எல்லா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது பைக்கை வந்து வெறும் ஒரு கியர் வச்சு ஓட்டுற மாதிரி. சடனா மார்க்கெட் டவுன் ஆகுது, எனக்கு இப்போ பண தேவை அதிகமா இருக்கு, பட் நான் இன்வெஸ்ட் பண்ண லேண்டை விற்க ரெடியா இருக்கேன், பட் அதை வாங்க ஆட்கள் யாரும் இல்லைன்னா பேப்பர்ல பார்த்தா நான் வெல்த்தியா இருக்கேன், பட் ஆக்சுவலா என் கையில பணம் இல்லைல்ல. ஸோ உங்க அமௌண்ட்டை ஒரே அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம அதை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு அசெட் போனாலும் இன்னொரு அசெட் நம்மளை காப்பாற்றும். திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, அர்ஜென்ட்டா ஒரு 5 lakhs தேவைப்படுது. இங்கதான் லிக்விடிட்டின்ற மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே பண்ணுது. எங்கிட்ட இருக்க லேண்ட் என்னதான் ஒரு 30 லட்சத்துக்கான ஒர்த் ஆனாலும் அதை செல் பண்றது ஈஸியான ப்ராசஸ் இல்லை, அதுக்குன்னு சில டைம் எடுக்கும். ஆர்எல்ஸ் அது மேல நான் பேங்க் லோன் போறேன்னாலும் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸ்ல இது நடக்காத காரியம். பட் நல்ல வேலையா எங்க வீட்டுல கொஞ்சமா கோல்டை சேர்த்து வச்சிருந்தாங்க, அதை கொண்டு போய் உடனே வித்து அந்த எமர்ஜென்சிக்கான செலவை வந்து நான் ஈஸியா கட்டிட முடியும். பிகாஸ் கோல்ட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். வில்லேஜா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, எங்கனாலும் கோல்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. லிட்டரலா சொல்லணும்னா கோல்ட் இஸ் குளோபலி ட்ரஸ்டட். வேர்ல்டு வந்து ஸ்டேபிளா இருக்கும்போது கோல்டு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கும். இதே வேர்ல்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வாரோ இல்லை ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா கோல்டு அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். உடனே இன்வெஸ்டர் எல்லாரும் கோல்டை வாங்குறதுனே ஓடுவாங்க. ரீசெண்டா கோல்டோட பிரைஸ் அதிகமாச்சுல, அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நிறைய பெரிய நாட்டோட கவர்மெண்ட் அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்மள இருக்க நிறைய பேர் கோல்ட்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு தப்பான நோக்கத்தோடயே பண்ணிட்டு இருக்கோம். கோல்டுன்றது நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்க வெல்த்தை பில்ட் பண்ணல, அது வந்து நம்மளோட ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்க வெல்த்தையோ இல்ல பில்ட் பண்ண போற போர்ட்ஃபோலியோட செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஸோ மார்க்கெட் கிராஷ் வந்தாலும், இன்ஃப்ளேஷன் வந்தாலும், லிக்விடி கிரைசிஸ் வந்தாலும், இல்லை ஏதோ ஒரு பெரிய குளோபல் கிரைசிஸ் வந்தாலும் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபார் மை போர்ட்ஃபோலியோ. ஸோ கொஸ்டின் இஸ் நாட் வில் கோல்ட் மேக் மீ ரிச். The real question is, am I prepared for the worst? Because real wealth is not only about growth, it is also about survival of the fittest. ஸோ இவ்வளோ நேரம் கோல்டில் வந்து நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், அதுலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியெல்லாம் நம்ம கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ தட் ஐ கேன் கெட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றத கிளியராக